தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், இந்த மாதிரியான ஆம்பிளிஃபையர், சப்வூஃபர், ப்ளூடூத் ஸ்பீக்கர், ஜிஎஸ்பி போர்டில் பயன்படுத்தப்படுற இந்த மாதிரி மைக்ரோ ஜிஎஸ்பி ரீடர் கனெக்டர் பின் வந்து டேமேஜ் ஆகிருச்சுன்னு சொன்னால், நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு ரிப்பேரிங்களை பழகிறவங்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால், சில வேலையில் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மைக்ரோ ஜிஎஸ்பி ரீடர் கனெக்டர் பின் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புதுசாக ஒரு பின் உங்கள்கிட்ட இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பழசாக போன, அதாவது வேஸ்ட்டாக போன ஒரு போர்டில் இந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்பி கனெக்டர் பின் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் இந்த பின்னை வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு இந்த போர்டிலேருந்து நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் சப்வூஃபராக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஜிஎஸ்பி போர்ட்டுக்கும் கூட நீங்கள் மாற்றி சரி செய்ய முடியும். அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த போர்டில் இருக்கிற இந்த ஜிஎஸ்பி ரீடர் கனெக்டர் பின்னை எப்படி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு கலட்டி எடுக்கிறதுன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன்னு. அதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து கொட் ஏஆர் கன், அதாவது ப்ளோயர் கொட் ஏஆர் கன்னை பயன்படுத்தி தான் இந்த ஜிஎஸ்பி ரீடர் கனெக்டர் பின்னை வந்து கீப் பண்ணி எடுக்க போகிறேன். இன்றைக்கி அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ தான் நீங்கள் புதுசாக ஒரு ரிப்பேரிங் வேலை பழகிறவங்களாக இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி காட்ட போகிறேன்னு சொன்னால், நீங்கள் புதுசாக ஒரு ரிப்பேரிங் வேலை பழகிறவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர், சப்வூஃபர், ப்ளூடூத் ஸ்பீக்கர், இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஜிஎஸ்பி போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த மாதிரி மைக்ரோ ஜிஎஸ்பி ரீடர் கனெக்டர் பின் கொடுத்துருப்பாங்க. இந்த ரீடர் கனெக்டர் பின் வந்து டேமேஜ் ஆகிருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு ரிப்பேரிங் வேலை பழகிறவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து இந்த மாதிரி ரீடர் கனெக்டர் பின் இருக்காது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் போர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதில் இருக்கிற இந்த ஜிஎஸ்பி கனெக்டர் பின்னை வந்து ரீடர் கனெக்டர் பின்னை நீங்கள் எந்த ஒரு சேதம் இல்லாமலும் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் சப்வூஃபராக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஜிஎஸ்பி போர்ட்டும் கூட நீங்கள் மாற்றி சரி செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த மாதிரி புதுசாக ஒரு ஜிஎஸ்பி கனெக்டர் பின் இல்லைன்னு சொன்னால், ரீடர் கனெக்டர் பின் இல்லைன்னு சொன்னால், இந்த மாதிரி பழைய போர்டில் இருந்து எப்படி இந்த ஜிஎஸ்பி ரீடர் கனெக்டர் பின்னை வந்து கொட் ஏஆர் கன்னை வச்சு எப்படி கீப் பண்ணி எந்த ஒரு பழுதும் இல்லாமலுக்கு எப்படி எடுக்கிறேன்ற பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக நான் வாங்கி வச்சுருக்கிற பின்கள். இப்போ இந்த பின்னை வந்து நாங்கள் அங்கால எடுத்து வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த போர்டில் இருந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன ஒரு போர்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு ரீடர் கனெக்டர் பின் எடுக்குன்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி பிசிபி கோடர் வந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கொட் ஏஆர் கன்னை வச்சு தான் கீப் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் கீப் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால், இந்த இடத்துல, அதாவது மேல் பக்கத்தில் நீங்கள் கீப் பண்ணக்கூடாது. நீங்கள் மேல் பக்கத்தில் கீப் பண்ணிங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் ரப்பரில் தான் உள்ளுக்கு வச்சு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் இந்த பக்கம் கீப் பண்ணோம்னு சொன்னால், எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உருகி இலகி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் வந்து டேமேஜ் ஆகிரும். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கத்துக்கு தான் நாங்கள் கீப் பண்ணணும். பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கேயும் வந்து தனியாக வந்து மெமரி கார்டை கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஒரு பின் இருக்குது. இதையும் வந்து நான் தேவைப்பட்டால் இதையும் இப்படியே நாங்கள் கீப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த பின்னை வந்து எந்த ஒரு டேமேஜிங்களாலும் எப்படி எடுக்கிறேன்றபடி தான் காட்ட போகிறேன். பேஸ்ட் வந்து பயன்படுத்துறதால என்ன நன்மைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு கீட் வந்து கொஞ்சம் குயிக்காக ஹீட் ஆகும். அதனால கொஞ்சம் நான் பேஸ்ட்டை வச்சுக்கொள்ளுவோம். இந்த பின்னில் வந்து இந்த இடத்துக்கும் இந்த இடத்துலையும் தெரியுதா, இந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் பேஸ்ட்டை நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். இப்போ வந்து இந்த பக்கம் பேஸ்ட் வச்சுட்டோம். இப்போ நாங்கள் மறுபக்கத்தில் வந்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இந்த நட்டை வந்து டைட் பண்ணிடுங்க. இந்த நட்டை வந்து டைட் பண்ணிடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின்னையும் சேர்த்து நாங்கள் பிரித்து எடுத்துக்கொள்வோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பின்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பின்னும் வந்து அதாவது மெமரி கார்டு வந்து கனெக்ஷன் பண்ணுற இந்த பின்னும் வந்து எங்களுக்கு தேவைப்படும். இதையும் வந்து சேர்த்து கலட்டி கொள்வோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மெமரி கார்டு கனெக்ஷன் பண்ணுற இந்த பின்னும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் கீட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ப்ளோயரை வந்து ஒன் பண்ணிட்டேன். ப்ளோயர் கொட் ஏர் கன் 300 வந்து கீட் வச்சுருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு ப்ளோயருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீட் வந்து வித்தியாசப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி கொள்ளணும். இப்போ நான் ஒன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீட் வருது. இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் கீட்டை கொடுத்து கொள்ளலாம். இதை வந்து நாங்கள் முதல்ல பிரித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின்னை வந்து நாங்கள் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு இதையும் நாங்கள் பிரித்து எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இது வந்து அதிகமாக தேவைப்படாது. இந்த மாதிரி டேமேஜ்லாம் கலட்டி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மற்ற பின்னை கீட் பண்ணி கலட்டி கொள்வோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் மறுபக்கத்தில் தான் கீட் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலாக நீங்கள் கீட் பண்ணி சொன்னால் பின் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிஞ்சு பொசுங்கி எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரீடர் கனெக்டர் பின் வந்து தேவைன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த மாதிரி கீட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியாக பாருங்கள், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு பின் வந்து வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் நண்பர்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக வந்து ஒரு ரிப்பேரிங் பழகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கைவசம் அதாவது உங்கள்கிட்ட வந்து ஸ்டோக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அதாவது மைக்ரோ ஜிஎஸ்பி ரீடர் கனெக்டர் பின் வந்து உங்கள்கிட்ட இருக்காது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் சின்ன சின்ன பழுது வந்தாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி போர்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன ஒரு போர்டில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி ரீடர் கனெக்டர் பின்னை வந்து நீங்கள் இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு கொட் ஏர் கன் ப்ளோயர் பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து புது பின். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்டில் இருந்து எடுத்த பின் பாருங்கள், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு நாங்கள் அதே மாதிரியே எடுத்துருக்கிறோம். இந்த ரெண்டு பின்னுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த மாதிரி தான் நண்பர்களே நீங்கள் புதுசாக வந்து ஒரு ரிப்பேரிங் வேலை பழகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி தான் ஜிஎஸ்பி ரீடர் கனெக்டர் பின் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி தான் அதாவது கொஞ்சம் ஏர் கன்னை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கீட் பண்ணி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் இல்லைன்னு சொன்னால் சப்வூஃபர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இல்லைன்னு சொன்னால் ஜிஎஸ்பி போர்ட்டுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.